ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல ஃபோர்த்து சப்டிவிஷன். ஏற்கனவே ஃபிஃப்த்தில் 1, 2, 3 சப்டிவிஷன்ஸ் போட்டாச்சு. அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்கொயர் ரூட். எதுக்கு? 1156க்கு. எந்த மெத்தடில்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் விச் we need to do தி பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ எப்படி பண்ணுறது? ஸோ எல் போடுங்க. ஸோ லாஸ்ட் நம்பர் பாருங்க 6. ஆமாவா? விச் இஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ அப்போது அது 2 டேபிளால் டெஃபினட்டாக வரும். ஸோ பெரிய நம்பராக இருக்கனால டிவைட் பண்ணிக்கோங்க 2 டேபிளால். ஓகே. 1 பார்க்குறீங்க. 1 2 விட சின்னதாக இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க நம்பர் எடுத்துக்கிறீங்க. விச் இஸ் 5, விச் இஸ் 11. ஸோ 11 2 டேபிளில் வராது. 2 5s are 10 தான் வரும். 11ஓட இமீடியட் கீழே இருக்கிற நம்பர் அதுதான். 11ல் 10 போச்சுன்னா மிச்சம் 1. ஸோ 2 விட 1 சின்னது. ஸோ இந்த 5 எடுத்துடுறீங்க. ஸோ இப்போ 15 ஆகும். 15 2 டேபிளில் வராது. ஸோ 7 2s are 14. ஸோ 15ல் 14 போச்சுன்னா மிச்சம் 1. 1 2 விட சின்னது. அதனால் 6 எடுக்கிறோம். இப்போ 16. ஸோ 8. ஸோ த கேம் இஸ் ஓவர். இந்த கோஷன்ட்டை தூக்கி இங்கே எழுதிடுறீங்க. 578. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்முப்பா. ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த சம் கேட்டால் ஸ்ட்ரக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸ்கொயர் டேபிள்ஸ் தெரிலன்னா. ரைட். அடுத்தது இங்கே லாஸ்ட் டிஜிட்டை பார்க்குறீங்க. 8 விச் இஸ் an even நம்பர். ஸோ அப்போது 2 டேபிளில் வரும். ஸோ 5 2 டேபிளில் வராது. ஸோ 2 2s are 4 தான் வரும். இமீடியட் சின்னது. 5ல் 4 போச்சுன்னா மிச்சம் 1. 2ஓட 1 சின்னது. ஸோ அதை பெருசாக்கிறதுக்கு 7 கீழே இறக்குறோம். 17 வராது. ஸோ 18. ஸோ 17ல் 16 போச்சுன்னா மிச்சம் 1. ஸோ கீழே இறக்குறோம் 18. ஓகே. 2 9s are 18. இங்கே தான் கேம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த கோஷன்ட்டை தூக்கி இங்கே 2. இந்த கோஷன்ட்டை தூக்கி 289 நீங்கள் போடுறோமா? இப்போ இந்த 289 எந்த டேபிளில் வரும்? நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 289 எந்த டேபிளில் வரும்? ஸ்கொயர் டேபிள் 20 வரைக்கும் தெரிஞ்சால் இதை டக்குன்னு அடிச்சிடலாம். இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். ஸோ 25 வரைக்குமே ஸ்கொயர் டேபிள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 289 17 டேபிளில் வரும். அதுவுமே 17 17s are தான் 289. ஓகே. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 17 1. ஒரு சில டிஜிட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. சரியா? ரைட். ஓகே. இப்போ பாருங்க. இப்போ இதை பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டோமா? இப்போ இந்த 1156 அதாவது 1956 2 இன்டூ 2 இன்டூ 17 இன்டூ 17 இப்படி பிரித்து எழுதிக்கிட்டேன். ஓகேவா? நான் வழக்கம் போல் என்ன சொன்னேன்? 2 இருந்ததுன்னா ஒரு 2, 2 இருந்ததுன்னா ஒரு 17. ஓகேவா? அதாவது பேரா இருக்கிறத ஒன்றா எழுதிட்டா அந்த ரூட்டு போயிடும். ஆமாவா? ஸோ இப்போ 2 இன்டூ 17 என்ன? 2 2 7s are 14, மிச்சம் 1 3 34. So square root of 1156 by prime factorization method is 34. That's all. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.